கீதாவை நீங்கள் தான் தேடி வந்தீங்களா? ஆமாம். உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்களே. நான் வீட்டிலேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல் செக் பண்ணேன். அதை சுகானாட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அவள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், நான் கொடுத்தா போதுமா? ரசாக்கா தெரியுமா? தெரியும். அப்போ சரி. அந்த பையன் பேர் ரோஷனோ என்னமோ எனக்கு சரியாக தெரியல. ஃபீவர் ஏஆர்டிஎஸ் இருந்தது. ஆனால் திடீர்னு கண்டிஷன் சீரியஸ் ஆகிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே அவன் உயிரோடு இல்லை. அவருக்கு வாமிட்டிங் இருந்ததில்ல, ஆஸ்பிரேஷன் ஆகி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாடி ரொம்ப எங்கே தான் இருந்தது. மேம், நீங்கள் தானே இன்னைக்கு நைட்டு கேஷுவாலிட்டிக்கு? ஆமாம். சரி, நம்ம ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அட்டெண்டர் கீதா வைரல் ஃபீவர் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. நம்ம சூப்பரண்டு கூப்பிட்டு சொன்னாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்துக்க சொல்லி. சரி மேம். இப்போ டியூட்டியில் அங்கே யார் இருக்கா? இப்போ அங்கே அபித். ஓகே, அவர்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. ஷூர். ஓகே. அப்பா கொஞ்சம் போனை கொடுங்க. நான் தரேன். முதல்ல நீ உட்கார்ந்து படி. கிட்ட வராத. அனு. பனு, புக் எடுத்து வை. நம்ம ரூம்ல வந்து படிச்சா போதும். என்னோட துணியெல்லாம் நானே துவைச்சிக்கிறேன். யாரும் தொட வேண்டாம். அதை நானே துவைச்சிக்கிறேன். ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தான், பிரதீப். ரொம்ப எங்கே இருந்தான், 21 வயசு தான். வரும்போதே நல்ல டெம்பரேச்சரோட வந்தான், 103. டெங்கு தானே? டெங்குல நெகட்டிவ் தான். ஆல்டட் சென்சூரியம் 5 days ஃபீவர் அப்படின்னு மெடிக்கல் காலேஜ்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கே ரொம்ப டென்ஷனாக இருந்ததுனால இங்கே வந்துட்டேன். ஃபீவரும் ரொம்ப ஹையாக இருந்தது அவனுக்கு. இந்த சின்ன வயசுலையா? எங்கிட்ட வரும்போது ஆல்டட் சென்சூரியம்னு காமிக்கல. பிரச்சனை அப்போல்லாம் தொடங்கலை. நான் பிபி பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்தது, 120/80. அப்புறம் ஃபீவர் கம்மியாகிறதுக்கு பேராசிட்டமால் கொடுக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நர்ஸுக்கிட்ட அடிக்கடி பிபி செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 2 மணி நேரம் கழித்து அவங்ககிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது. பிபி செக் பண்ணும்போது 230/120. ஐயோ, ஏதாச்சும் வளராத. பிபி கூட உனக்கு ஒழுங்கா எடுக்கிறதுக்கு தெரியல. இல்லை டாக்டர், நான் நல்லா தான் பார்த்தேன். என்னத்தை பாத்தியோ? அப்போ அபித் பார்க்கும்போது நார்மல் தானே சொன்னார்? நான் சரியாக தான் பார்த்தேன். பாப்போம். கீதா, அந்த கேள்வி பார்க்கலாம். கீதா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமாக வாந்தி எடுத்தார். நல்ல தலைவலி கூட. அதுக்கப்புறம் அவனுடைய பிஹேவியர் மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நாய் கடிச்சா மாதிரி. நாய் இல்லை, வேறு ஏதாவது கடிச்ச ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு கூட்டிகிட்டு வந்தவங்களை கேட்டேன். அப்படி எதுவும் இல்லைன்ட்டாங்க. இல்லை டாக்டர். பேஷண்ட்டை கேட்டேன், அவனும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் நாய் ஏதாவது கடிச்சுதா? அப்புறம் திரும்ப நிறுத்தாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தான். வாமிட்டு கொடுத்த மருந்தெல்லாம் அவனுக்கு வேலையே செய்யலை. அப்புறம் எம்ஆர்ஐ கொண்டு போகலான்னு நினச்சோம்.
அதுக்கு முன்னாடியே அவன் சீசர் ஆகி அன்ஸ்டேபிள் ஆகிட்டான். அதனால் அவனுக்கு எம்ஆர்ஐ எடுக்க முடியல. நிறுத்துங்க. அவங்க ஸ்டேபிளாக இல்லை, சீஷர் வர மாதிரி இருக்கு. எம்ஆர்ஐ எடுக்க முடியாது. இப்போ நம்ம திரும்ப போயிடலாம் சீக்கிரம். கண்டென்ஜியஸ்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் போகிறதுக்கு முன்னாடி பேராம்பரான்ற ஊர்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறதா கால் வந்தது. அகிலா, டெங்கு நெகட்டிவ், பயங்கர தலைவலியும் வாந்தியும், ஏஆர்டிஎஸ் இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு சின்ன இன்ட்யூஷன் தோணுச்சு. பிரதீப் கூட பேரம்பர ஊருதானே? பேரும் வயசும் சொல்லுங்க. அகிலா, 34. நான் பேராம்பரில் நர்ஸ். நல்ல தலைவலி, ஜுரமும் இருக்கு. நல்ல வாமிட் இருந்துச்சு, இப்பதான் குறைஞ்சது. டெங்கு இல்லை. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சேச்சுரேஷன் பார்ப்போம். அந்த பக்கம் போங்க சார். வேற எதுவோ டெங்கு இல்லை. இன்டர்பிரேட் செய்யுங்க. இன்டர்பிரேட் செய்யுங்க. பெரிய டாக்டரை கூப்பிடுங்க. அபித் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. நர்ஸ் அவங்க. சேச்சுரேஷன் ரொம்ப லோவா இருக்கு. என்னன்னு பாருங்க டாக்டர். எஸ் எனக்கு என்னமோ செய்யுது டாக்டர். இன்டர்பிரேட் பண்ணுங்க டாக்டர். நோ வரிஸ் உடனே இன்டர்பிரேட் பண்ணுங்க டாக்டர். ரிப்போர்ட்ஸ் எங்க? டெங்கு நெகட்டிவ், வில் டு another one. அப்போ நெகட்டிவ் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாமிட் இல்லை, ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்திருக்கீங்க. குட், டோன்ட் வரி, வில் டேக் கேர் ஆஃப் யூ சிஸ்டர். யூ ஆர் ஒன் ஆஃப் அஸ், வில் டேக் கேர் ஆஃப் யூ. டெங்கு இல்லை டாக்டர். இப்போவே செக் பண்ணிடலாம். ஓகே ரெட் ஏரியாவுக்கு கொண்டு போங்க, ஆக்சிஜன் கொடுக்கணும். ஓகே, ரொட்டீன் செக்அப் பண்ணுவோம். தட் இஸ் a routine checkup. Don't worry, we'll take care of you. Don't worry. ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நேற்று எடுத்த எக்ஸ்ரேல பைலேட்டரல் இன்ஃபில்ட்ரேட்ஸ் இருக்கு. ஓகே, இன்னொரு தடவை ஏபிஜி பார்த்துட்டு தேவைப்பட்ட வென்டிலேட்டர் வச்சிடலாம். அபித், சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகல, நீங்க கொஞ்சம் வாங்க. எஸ் சிஸ்டர். டாக்டர், என் குழந்தைக்கும் பருவமா? இல்ல என் குழந்தைக்கு நான் பால் இல்ல, கொடுத்தேன். அப்படிலாம் ஒன்றும் பரவாது. டோன்ட் வரி, நீங்க அதிகமா பேசக்கூடாது. இன்டியூபேஷன் பண்ணுங்க. சிஸ்டர், இன்டியூபேஷன் கிட்ட எடுங்க கொஞ்சம் சீக்கிரமா. பருவம் டாக்டர், பருவம். நான் டியூட்டி பார்த்த வார்டில் இதே மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தாரு. இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் அவரும் வாமிட் எடுத்தாரு. ஃபீவர். ஓகே சிஸ்டர், பேச வேண்டாம். ரெண்டு பேரு இப்ப ரசாக் வீட்டில் இறந்துட்டாங்க. அவங்க என்னோட தொகுதிக்காரங்க மட்டும் இல்லை, அவங்களோட வீட்டில் இருந்தா என்னோட அரசியல் வாழ்க்கையே ஆரம்பமாச்சு. கதீஜா உட்பட எல்லாருக்குமே மூச்சு பிரச்சனை இருந்திருக்கு. சுகானாவோட கேஸில் பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அட்டாப்சி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். அவங்களோட கண்டிஷன் வர வர ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்கு. ரொட்டீன் டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான். அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்காக நாம் சாம்பிள்ஸை மணிப்பாலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக விடிய காலையிலே பஸ்ஸில் ரசாக் தம்பியும் அவர் பையனும் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
ஓகே தேங்க்ஸ். ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? ரிசல்ட்டா நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லை சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? என்கிட்ட கொடுக்க மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. இது எங்கள் அப்பாவோடது, இவர் எங்கள் மாமா. ஓ சாரி. ஓகே. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி பராகத்துக்கும். என்ன ரசாக், சலாம்லாம் பலமாக இருக்கு. இதுவே கடைசி வணக்கமாக இருந்தால் அது சரியாக இருக்கட்டுமே. நீங்களே எதுக்கு டாக்டர் மாதிரி பேசுகிறீங்க? சுகானாவோட சிடி ஸ்கேன் பார்த்தப்போ ஜக்ரியாவோட சிடி ரிப்போர்ட் மாதிரியே இருந்தது. சுகானா தான் சொன்னான், எல்லாம் தீர்மானமாகிடுச்சு வாப்பான்னு. இவ்வளோ தெரிஞ்சது போதும் இல்லை டாக்டர். டாக்டர், ஜக்ரியாவுக்கு நிறைய கடன் இருந்தது, அதெல்லாம் நான் தான் அடைக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? என் சோகத்தை சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போய் பாருங்க. என்னோட வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ம். ட்ரௌசினஸ் இருக்கு, கழுத்தில் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ட்ரெமர்ஸ் இருக்கு, பிரெயினில் இன்ஃபெக்ஷன் ஆன சிம்டம்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இட் குட் பி எ பாய்சன் பட் நாட் எ ஸ்னேக் பைட். காரணம், ஒரே குடும்பத்தில் 4 பேர் பல சமயங்களில் சிக்காயிருக்காங்க. பாய்சன் சாப்பிட்டதுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. இந்த ஜுரத்துக்கு சிஸ்டமிக் ஆட்டோனமிக் சிம்டம்ஸ் தான் காரணம். குடும்பத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கிளஸ்டரிங் ஆஃப் கேசஸ் தான். இது வைரல் என்செஃபலைட்டிஸாக கூட இருக்கலாம். டாக்டர், ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸும் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸும் நெகட்டிவ்னு தான் சுரேஷ் ராஜன் அப்டேட் பண்ணியிருக்காரு. பின்ன சான்சஸ் இருக்கிறது வெஸ்ட் நைல் என்செஃபலைட்டிஸ், ஈக்வைன் என்செஃபலைட்டிஸ் மட்டும்தான். இது ரெண்டும் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகவே இல்லை. பின்ன இப்படி ஒரு ஹெல்த்தி பாடியில் இவ்வளவு ரேப்பிட் ப்ராக்ரெஷன் நடக்குதுன்னா அது நிப்பா வைரஸாக இருக்கணும். டாக்டர் சுரேஷ் கிட்ட பேசி அதுக்கான டெஸ்டையும் பண்ணுங்க. பேர் சுகானா, மாடரேட்லி பில்ட் அண்ட் நரிஸ்ட் அடல்ட் ஃபீமேல், 24 வயசு, 43 கிலோகிராம், 157 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரெயின். திஸ் இஸ் எடிமேட்டஸ். ஃபீவர் பேஷண்ட்டாக இருந்ததாலும் ஆல்டர்ட் சென்சோரியம் ஹிஸ்ட்ரி இருந்ததாலும் நாம் இதில் ஒரு சாம்பிள் எடுத்து பெத்தாலஜி லேபுக்கு அனுப்பி வைப்போம். ஓகே? லக்ஷ்மி, சார், ஹெல்த் மினிஸ்டர். ஹலோ டீச்சர், ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார் இங்கே ஃபியூமிகேஷன் ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். நான் தான் அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை நாங்களே சரி செஞ்சிருவோம். சார் நீங்கள் எங்களை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். ஜனங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட பிரைமரி டியூட்டி. அதனால தான் ஃபியூமிகேட் செஞ்சோம். உங்களுக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஏதாவது செய்வோமா? அப்படி செஞ்சிருக்கோமா? சொல்லுங்க மிதுன், சொல்லுங்க. அதனால கூச்சல் போட்டு குழப்பம் பண்ண வேண்டாம். கலைஞ்சு போங்க. ஓகே, கலைஞ்சு போங்க ப்ளீஸ். வைரஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். டாக்டர் சுதேவன் பேஷண்ட்டோட சாம்பிள்ஸை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். மேம், இட்ஸ் நிப்பா. WHO டாப் 10 ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிற நோய் ஜூனோட்டிக் டிசீஸ். இது மிருகங்களிடமிருந்து நேரடியாகவும் மனிதர்களிடமிருந்து தொற்றுநோயாகவும் பரவும். சிங்கப்பூர், மலேசியா, பங்களாதேஷ், இந்தியாவில் தான் இந்த நோய் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 98 மலேசியாவில் இந்த வைரஸ் தாக்கி 265 பேரில் 102 பேர் இறந்துருக்காங்க. இந்தியாவிலையும் பெங்களாதேஷ்லேயும் 2001 இப்போ வரைக்கும் 263 பேரில் 75% பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதில் பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தேர் இஸ் நோ வேக்சினேஷன், நோ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். டெக்னிக்கலி கிடைச்ச சாம்பிள்ஸை வச்சு பார்க்கும்போது இது 3வது நாள். ஆனால் 5ஆம் தேதி இறந்த சக்ரியாவை இண்டெக்ஸ் பேஷண்ட்டாக வச்சு பார்த்தா இது 15வது நாள். பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை நாளைக்கு இதே நேரம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். இது எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அது சுதேவனோட 3 பேஷண்ட்ஸ் இல்லாமல் மெடிக்கல் காலேஜில் 2 பேஷண்ட்ஸ். இல்லை மேடம், இன்னும் 2 பேர் கூட சேம் சிம்டம்ஸில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ 7 பேர். நகரு நகரு, வழி விடு வழி விடு. எடுப்பா நகரு, தலைப்பா தலை 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 தள்ளி விடு, வழி விடு வழி விடு. மே 5ஆம் தேதி இறந்த இண்டெக்ஸ் பேஷண்ட் கிட்ட இருந்து மட்டும் வியாதி பரவனவங்க அடுத்த 6 நாளைக்குள்ளே இங்கே வந்துடுவாங்க. அது ஒவ்வொரு நாளும் 4ங்கிற கணக்குலையோ இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 25 நோயாளிகளாவது பாதிக்கப்படுவாங்க. அடுத்த இன்குபேஷன் பீரியட், அதாவது இந்த வேவ் தொடங்கின முதல் நாள்ல இருந்து 21வது நாள் முடிவில் இந்த 25 பேருங்கிட்ட இருந்து இன்னும் 25 பேருக்கு இந்த நோய் பரவும். ஒரு மாசத்துல 625 பேர் இந்த நோயால பாதிக்கப்படுவாங்க. மரணத்தோட எண்ணிக்கை இவ்வளவுதான் இருக்குன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது.